கதையின் பெயர் வரமடி நீ எனக்கு. அத்தியாயம் 12. என்ன டாக்டர் இப்போ சொல்கிறீங்க? ஆப்ரேஷன் 10 மணிக்குன்னு சொன்னீங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக உள்ளவும் போனீங்க. இப்போ மறுபடியும் வெளியே பிளட் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளட் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ சொல்கிறீங்க நாங்களும் பிளட்டுக்கு ட்ரை பண்ணுறோம், நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்றீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ போய் நான் எப்படி டாக்டர் யார்கிட்ட போய் பிளட்டு கேட்பேன்? சாரி வர்ஷினி, இது எங்களோட மிஸ்டேக் தான், எங்கள் மேலே தான் தப்பு. பிளட் பேங்க்கில் உங்கள் அண்ணாவோட பிளட் குரூப் அவைலபிளாக தான் இருந்துச்சு வர்ஷினி, ஆனால் இப்போன்னு பார்த்து இல்லை. சாரி வர்ஷினி, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், நாங்களும் ட்ரை பண்ணுறோம் என்று மருத்துவர் கூறினார். வர்ஷினிக்கு ஒரு நிமிடம் என்ன செய்வது என்று புரியாமல் நின்றுவிட்டார். வர்ஷினி, வர்ஷினி என்று மருத்துவர் கூப்பிட்டார். சொல்லுங்க டாக்டர். அதாம்மா, உன்னோட சர்க்கிளையும் ட்ரை பண்ணுமா என்று மருத்துவர் கூறினார். ஓகே டாக்டர், அண்ணாவோட பிளட் குரூப் என்ன என்று கேட்டார். என்னம்மா, உன் அண்ணாவோட பிளட் குரூப் என்னன்னே உனக்கு தெரியாதா என்ன என்று கேட்டார் மருத்துவர். இல்லை டாக்டர், இப்போ இருக்கிற பதட்டத்தில் என் மைண்டில் எதுவுமே ஓடலை, என்னோட மைண்டே ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது என்று கூறினார். வர்ஷினி, புரியுதுமா உன்னோட சுச்சுவேஷன். உங்கள் அண்ணாவோட பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ் தாம்மா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஏபி பாசிட்டிவ் இருக்கான்னு பார்த்து சீக்கிரமாக ரெடி பண்ணுங்கம்மா, நாங்களும் எங்கள் சைடில் ட்ரை பண்ணுறோம் என்று மருத்துவர் கூறினார். டாக்டர், என்னோடதும் ஏபி பாசிட்டிவ் தான், நான் ரத்தம் கொடுக்குறேன், ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க என்று வர்ஷினி கூறினார். நர்ஸ், இவங்களை கூப்பிட்டு போய் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க என்று மருத்துவர் கூறினார். சரிங்க டாக்டர் என்று கூறிவிட்டு வர்ஷினிக்கு பிளட் டெஸ்ட் எடுப்பதற்காக செவிலியர் வர்ஷினியை அழைத்து சென்றார். இரத்த வகை பரிசோதனை முடித்துவிட்டு ரிப்போர்ட்டை செவிலியர் மருத்துவரிடம் கொண்டு வந்து தந்தார். மருத்துவர் வர்ஷினியின் பிளட் டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்துவிட்டு, வர்ஷினி, உங்களோட பிளட் குரூப் உங்கள் அண்ணாவோட பிளட் குரூப்புக்கு மேட்ச் ஆகுது, நீங்கள் ரத்தம் கொடுக்கலாம். நர்ஸ், இவங்களை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போய் விஷ்ணுக்கு பிளட் ஏற்ற ஏற்பாடு பண்ணுங்க என்று மருத்துவர் கூறினார். வாமா வர்ஷினி என்று செவிலியர் வர்ஷினியை விஷ்ணு இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றார். வர்ஷினி, இந்த பெட்டில் படுமா என்றார். வர்ஷினியும் விஷ்ணுவுக்கு ரத்தம் கொடுத்து முடித்தார். இந்தாம்மா, இந்த பஞ்சு வச்சு அழுத்தி பிடிச்சிக்கோ என்றார் செவிலியர். வர்ஷினியும் பஞ்சை வாங்கி கொண்டு தனது கையினில் அழுத்தி பிடித்து கொண்டார். சரிம்மா வர்ஷினி, வெளியே வெயிட் பண்ணு என்றார் செவிலியர். ஒரு 2 நிமிஷம் சிஸ்டர் என்று கூறிவிட்டு விஷ்ணுவிடம் சென்றார். விஷ்ணுவிடம் சென்று விஷ்ணுவின் கையை பிடித்து கொண்டு, அண்ணா, நான் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனால் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு, அதுக்காக நீ கவலைப்படாதண்ணா. நான் உன்னை எப்போ என் அண்ணான்னு சொன்னனோ அப்பத்துலேருந்து உன்னை என் சொந்த அண்ணனாக தான் பார்க்குறேன். உனக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு நீ நல்லபடியாக என்னை பார்ப்ப, நீயே பாரேன் என்று பேசி கொண்டிருந்தார். வெளியில் சென்றிருந்த செவிலியர் உள்ளே வந்து, வர்ஷினி, ஆப்ரேஷனுக்கு டைம் ஆச்சுமா என்று கூறினார். சரிங்க சிஸ்டர், நான் வெளியே போய் வெயிட் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு வர்ஷினி வெளியே சென்றார். வர்ஷினியிடம் மற்றொரு செவிலியர் வந்து, இந்தாங்க இந்த ஜூஸ் குடிங்க, இப்போதான் ரத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க என்று வர்ஷினியிடம் ஒரு ஜூஸ் டம்ளரை நீட்டினார். தேங்க்யூ சிஸ்டர் என்று கூறிவிட்டு வர்ஷினியும் வாங்கி கொண்டார். சிறிது நேரம் கழித்து மருத்துவர் வர்ஷினியிடம் வந்து, கவலைப்படாதம்மா வர்ஷினி, இது சின்ன ஆப்ரேஷன் தான், இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதும் அண்ணாக்கு பழையபடி கை சரியாயிடும் என்று கூறிவிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள் நுழைந்தார் மருத்துவர். வர்ஷினி மருத்துவருக்காக வெளியே காத்து கொண்டிருந்தாள்.
மருத்துவரும் 1 மணி நேரம் கழித்து வெளியே வந்தார். வர்ஷினி மருத்துவரிடம் சென்று, டாக்டர் என்னாச்சு என்று கேட்டாள். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு வர்ஷினி. இப்போ நான் போய் என் அண்ணாவை பார்க்கலாமா டாக்டர்? இல்லை வர்ஷினி, இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு. நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண உடனே நீங்கள் போய் பார்க்கலாம் என்றார் மருத்துவர். 1/2 மணி நேரம் கழித்து விஷ்ணுவை ஐசியூவிலிருந்து நார்மல் வார்டிற்கு ஷிஃப்ட் செய்தனர். சிஸ்டர், ஏன் இன்னும் அண்ணா கண் விழிக்கல என்று செவிலியரிடம் கேட்டாள். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அனஸ்தேஷியா மயக்க மருந்து கொடுத்துருக்கோம், அதனால் மயக்கத்தில் இருக்காங்க. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் கண் விழிச்சிருவாங்க என்று செவிலியர் கூறினார். 2 மணி நேரத்தில் கன்ஃபார்மாக கண் முழிச்சிருவாங்களா சிஸ்டர்? கன்ஃபார்மாக 2 மணி நேரத்தில் கண் முழிச்சிருவாங்கம்மா. ஏன்னா கொடுத்துருக்கிற மயக்க மருந்து 2 மணி நேரம் மட்டும்தான் தாங்கும் என்று செவிலியர் கூறினார். சரிங்க சிஸ்டர். சரிம்மா, நீ உன் அண்ணாவை பார்த்துட்டு எனக்கு மற்ற பேஷண்ட்ஸ் போய் பார்க்கணும் என்று கூறிவிட்டு செவிலியர் சென்று விட்டார். வர்ஷினி விஷ்ணுவை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அவள் அப்படியே உட்கார்ந்த நிலையிலேயே தூங்கிவிட்டாள். நேற்று இரவு முழுவதும் பேருந்தில் உறங்காமல் பயணித்ததாலும் இங்கு விஷ்ணுவுக்காக மருந்து மாத்திரை மற்றும் ஆபரேஷனுக்காக பணத்தை புரட்ட அலைந்த களைப்பினாலும் நன்கு உறங்கிவிட்டாள். 1/2 மணி நேரம் கழித்து செவிலியர் ஒருவர் வந்து வர்ஷினியை எழுப்பி விட்டார். இந்தாம்மா வர்ஷினி, இதில் இருக்கிற மாத்திரையெல்லாம் போய் மெடிக்கலில் வாங்கிட்டு வந்துரு என்று ஒரு சீட்டை கொடுத்து விட்டு சென்று விட்டார். வர்ஷினியும் மெடிக்கலில் மாத்திரை வாங்குவதற்காக சென்றாள். செல்லும்போது மனதிலேயே எப்படி தூங்கணும்னு தெரியல, நல்லா தூங்கிட்டோம் போல். நைட் ஃபுல்லாக தூங்காதனால உடம்பு வேறு டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்பா அம்மாவுக்கு வேறு நம்ம இன்னும் சொல்லவே இல்லை. இப்படியே இருந்தால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாம் இங்கே நர்ஸுங்களை யாரையாச்சும் பார்க்க சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வரணும். அப்படி பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். குளிக்க கூட இன்னும் இல்லை, போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் என்று நினைத்து கொண்டே சென்றாள். மெடிக்கலில் சென்று அந்த சீட்டில் இருந்த அனைத்து மாத்திரைகளையும் வாங்கி கொண்டு செவிலியரிடம் சென்றார். இந்தாங்க சிஸ்டர், டேப்லெட்ஸ்லாம். சரிம்மா கொடு என்று வாங்கி கொண்டார். சிஸ்டர், கொஞ்ச நேரம் அண்ணாவை பார்த்துக்கிறீங்களா? நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று வர்ஷினி கேட்டாள். போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவல்லம்மா? போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் சிஸ்டர். சரிம்மா, போயிட்டு வா. நீ போயிட்டு வர வரையும் உன் அண்ணாவை பார்த்துக்கிறேன், ஆனால் சீக்கிரமாக வந்துடுமா என்று செவிலியர் கூறினார். வர்ஷினியும் தனது பை மற்றும் விஷ்ணுவின் பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். ஐயோ, இதை மறந்துட்டேனே என்று செவிலியரிடம் மீண்டும் சென்றார். என்னம்மா, வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன, போலையா என்று செவிலியர் கேட்டார். இல்லை சிஸ்டர், இந்தாங்க என்னோடய ஃபோன் நம்பர், ஏதாச்சும் அர்ஜென்ட்டுன்னா எனக்கு கால் பண்ணுங்க என்று கூறினார். சரிம்மா கொடு என்று அவரும் வாங்கி வைத்து கொண்டார். சிஸ்டர், அப்படியே உங்கள் நம்பர் தரீங்களா? ஏதாச்சும் நான் சொல்லணுன்னா உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவேன். இல்லை, சரி இந்தாம்மா வர்ஷினி வச்சுக்கோ என்று செவிலியரும் அவரின் தொலைபேசி எண்ணை கொடுத்தார். சரிங்க சிஸ்டர், நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வர்ஷினி மருத்துவமனையிலிருந்து அவள் வீட்டிற்கு செல்வதற்காக வெளியே வந்தாள். இப்போ நடந்து போகிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. பஸ்ஸில் போனாலையும் ரொம்ப டயர்டாக இருக்கும். பேசாமல் ஆட்டோ பிடிச்சி போயிடுவோம் என்று நினைத்து கொண்டு ஒரு ஆட்டோவில் ஏறி அவளது வீட்டிற்கு சென்றாள். வர்ஷினி காலிங் பெல் அடித்துவிட்டு அவளது அம்மா கதவு திறப்பதற்காக காத்து கொண்டிருந்தாள். சரஸ்வதியும் வந்து கதவு திறந்தார். என்ன வர்ஷு, காலைல 11 மணிக்கெல்லாம் வரேன்னு சொல்லிட்டு போகிற, ஈவினிங்கு 4 மணி ஆச்சு, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த என்று சரஸ்வதி வினவினார். சொல்கிறம்மா, வா உள்ளே போகலாம் என்று சரஸ்வதியை கூட்டிக் கொண்டு உள்ளே சென்றாள்.